ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா ஆம்லேட். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு இந்த சைஸ் வெங்காயம். ஏன்னா நம்ம வந்து 3 எக்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த வெங்காயம் போதும். இந்த சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த பேனில் எந்த கல் தோசை ஊற்றுறீங்களோ அதே கல்லையே ஆம்லேட் போடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே நல்லா குக் ஆகணும், அதுக்காக தான். இது கூட மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணுமே நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த டைமில் நம்ம 3 எக்ஸ் எடுக்க போகிறோம் இல்லையா, அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணி இது வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒரு 4 மினிட்ஸ் வதக்கிருக்கோம் இல்லையா, அது கூட ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை எக் கூட ஆட் பண்ணணும். பார்த்து பண்ணுங்கள், சூடாக இருக்கும் கல் ரொம்ப. இதையும் நல்லா பீட் பண்ணணும். அந்த மசாலா முட்டை ரெண்டுமே அவ்வளோ மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். அதனால் இப்போ கலக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். அகைன் தோசைக்கல்ல வச்சு இந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி, உங்களுக்கு தனித்தனியாக போட்டுக்கணும், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியும் செஞ்சுக்கலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்படி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திருப்பி போடுறதுக்கு ரொம்ப பெருசு, மேலே தெரிச்சிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கோங்க. உங்களால் இப்படி திருப்பி போட முடியும்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். இந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த சைடும் குக் பண்ணிடலாம் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்பயும் போல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஆம்லேட். இதே மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.